ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ரூ. 750 85 கிலோமீட்டர். அதாவது எந்த டைமில் ஓட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும். ஓகேவா? அதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான் ரூ. 750. அந்த ரூ. 750 பார்த்தீங்கன்னா ரூ. 610 ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டு, ரூ. 140 இன்சென்டிவ் அமௌண்ட்டு. அதில் வந்து ரூ. 750 நம்ம என்ன கழிக்கணும் பார்த்தீங்கன்னா, நான் 85 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்ல, பெட்ரோல் போட்ட காசு பார்த்தீங்கன்னா ரூ. 130. ஸோ அது ரூ. 130 நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 620 நேற்றுக்கு லாபம் 6 மணி நேரம் ஓட்டுனதில்ல. ஓகேயா? பெட்ரோல் காசை கழிச்சா. ஸோ உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு லாபம் இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவில் கொஞ்சம் அதிகமான பிக்கப்பும் அதிகமான ட்ராப்பும் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஈவன் கிலோமீட்டர் வச்சு கொடுக்குறாங்க. நைட் டைம் ஓட்ட முடியல, அதாவது லேட் நைட் ஓட முடியல. பகல் டைம் எப்படின்னு தெரியல. பகல் டைம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்கள், மன்னிக்கணும் நண்பா. ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது சிரிக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. நான் சிரிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நிறைய நண்பர் எனக்கு கேட்டிருந்தாங்க, ப்ரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நான் அதுக்கான ஒரு வாய்ப்பு வர முச்சில் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிது. அதை நம்முடைய வேளச்சேரியில் உள்ள வால்டர் டிவிஎஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது மேனேஜர் இருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ அவங்கள மீட் பண்ணி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அந்த வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் தான் இருந்துச்சு, பட் வந்து பண்ண முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. அது எடிட்டிங் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நானும் சேரும் பேச முடியல. ஒரு சில தடுமாற்றம் இருக்கும். நான் நார்மலாக பேச முடியல, நிறைய தடுமாறுவேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். அந்த எடிட்டிங் ஒர்க்குனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அப்லோட் பண்ண முடியாது. நாளைக்கு அந்த வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காரணம் எதுக்காக இந்த வீடியோ பண்ணேன்னா, டெலிவரி பார்ட்னர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படும். என்கிட்ட கேட்டிருந்தீங்க அது வேறு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேரத்துக்கு நான் இன்னைக்கு வீடியோ பண்ணியிருக்கேன்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜொமோட்டோ ஆப்பில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாது. இது டிவிஎஸ் கம்பெனியோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகேங்களா? இதுக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு கேள்வி கேட்குறவங்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவில் இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணலை, தப்பாக. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாகவே வண்டியை பற்றி பேசிட்டோம், எலக்ட்ரிக் வண்டியை பற்றி பேசிட்டோம். அதிகமாக தடுமாறுதில்ல. ஸோ இப்படி தான் அதுலேயும் கொஞ்சம் நிறைய பேசியிருப்பேன். அதனால தான் எடிட்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகிடுறேன். அதனால தான் பிரச்சனை ஆகுது. அதனால் வந்து அந்த வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்காக இதே டைம் 9:15 எப்போ மாதிரி வர்ற மாதிரி வீடியோ நைட்டு வரும். பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஷோரூமில் வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து பேசி கேட்டுக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பரும் அதுக்கு வீடியோக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேவா? நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வண்டியே இல்லை ப்ரோ, நான் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து முழுக்க முதல்ல நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, டெஸ்ட் ட்ரைவ்லாம் இருக்குது, பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோக்காக இன்றைக்கி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அந்த வீடியோ பற்றி பேசியிருக்கேன். நாளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக எல்லோரும் காத்துருங்க. ஓகே, பாய் நண்பா. எப்பவும் போல் உங்கள் ஆதரவை லைக் பட்டனில் கொடுங்க. சந்திப்போம்.